ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுதுங்க. ஜூலை மாசம் இதற்கான அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னு சுட சுட செய்திகள் பரவின்னு இருக்கிற டைம்ல அதிமுகவுக்கு பயங்கரமான செக் வச்சிருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள். ஒரு பக்கம் அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு மேல ஆப்பு வச்சாலும் இதெல்லாம் வெளியில நின்று பார்த்துட்டு இருக்க கூட்டணி கட்சி தலைவர்கள் இப்ப என்ன பண்றாங்க, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு மேல ஆப்பு வச்சுட்டு இருக்காங்க. 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. மதுராந்தகம், அம்பாசமுத்திரம், பெருந்துறை, தாராபுரம், திருச்சி கிழக்கு. இந்த இடைத்தேர்தலில் 4 தொகுதி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏக்கள். இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்ந்ததுனாலும், அதே போல திருச்சி கிழக்குல முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரிசைன் பண்ண தொகுதி அப்படின்றதுனால இதுக்கு சேர்த்து 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வைக்க போறாங்க. இதுல மதுராந்தக தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவும், அம்பாசமுத்திரம் தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடி கொடுத்தாங்க. கடந்த ஆட்சி காலத்துல இடைத்தேர்தல் வரும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவாய்ட் பண்ணி ஒதுங்கி நின்னாரு. ஆனா இந்த இடைத்தேர்தல் அப்படி இருக்க போறது இல்ல. களம் காண போகிறார், புதிய வீரியத்துடன் வரப்போகிறார் அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து கொளுத்தி போட்டாலும், ஆனா இங்க கூட்டணி கட்சிகள் பயங்கரமா நெருக்கடி கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு மதுராந்தக தொகுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாமகவும், அம்பாசமுத்திர தொகுதி எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் நெருக்கடி கொடுத்திருக்காங்க. இதெல்லாத்தையும் சமாளிச்சு எடப்பாடி பழனிசாமி எப்படி இந்த இடைத்தேர்தல் நின்று ஜெயிக்க போகிறார் அப்படின்றதா ஒரு பெரிய சவால். இதை பத்தி கருத்து என்ன அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.